நடிகர் தனுஷுடைய விவாகரத்து பஞ்சாயத்துக்கள் நீதிமன்றம் மூலமா முடிவடைஞ்சிருக்க நிலையில அடுத்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச நயன்தாரா டாக்குமெண்ட்ரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ நயன்தாரா போட்டிருக்க போஸ்ட்டை பார்க்கும்போது இப்போதைக்கு இது தீராது அப்படின்ற நிலைக்கு வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான நடிகர் நயன்தாராவோட வாழ்க்கை திருமணம் குறிச்ச நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெல் ஆவணப்படத்துல தனுஷோட வண்டர் பார் நிறுவனம் தயாரிச்சிருக்கும் நானும் ரோடிதான் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட சில வீடியோக்களை பயன்படுத்தியதற்கு 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டிருக்காரு தனுஷ். மேலும் இது தொடர்பாக நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக தனுஷோட வண்டர் பார் பிலிம்ஸ் நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த நிலையில நானும் ரோடிதான் ஷூட்டிங் ஸ்பாட் காட்சிகள் பிரச்சனை குறிச்சும் தனுஷை குறிச்சும் நயன்தாரா கடுமையா தாக்கி வெளியிட்டிருந்த அறிக்கை கோலிவுட்ல பெரிய சர்ச்சையை ஏற்படுத்த தற்போது தனுஷ் தரப்புல இருந்து நயன்தாராக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கும் இந்த வழக்கு 2 பேருக்கும் இடையே பெரிய சர்ச்சையை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. மேலும் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் 2 பேரும் தங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தனுஷை குற்றம் சாட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்ட போதிலும் இது குறித்து எந்த விதமான விளக்கமோ பதிலோ தனுஷ் கொடுக்காம இப்போ இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக அணுகிட்டு வராரு. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்தப்ப நயன்தாரா, விக்னேஷ் சிவன் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் எல்லாருமே தனுஷோட குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதில் தரணும் அப்படின்னு சொல்லி வழக்கு விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. தனுஷ் போட்டிருக்க இந்த வழக்கை கோர்ட்ல விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நயன்தாரா தரப்புல இருந்து நம்பிக்கையா இருந்த நிலையில நீதிமன்றம் பதிலளிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறது நயன்தாராவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில நயன்தாரா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒன்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல கர்மா என்ன சொல்லுது அப்படின்னா, பொய்யா பேசி ஒருத்தரோட வாழ்க்கையை நீங்க கெடுக்க நினைச்சீங்கன்னா அதுக்கு அசலும் வட்டியுமா உங்களுக்கே மறுபடியும் வந்து சேரும் அப்படின்னு நயன்தாரா பொதுவா ஒரு பிலாசபி சொல்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்துல நடந்துட்டு வர வழக்கு இருக்கிறதால சட்ட ரீதியா சிக்கல் வரக்கூடாதுன்னு இப்படி பண்ணியிருக்காங்க. நானும் ரோடி தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது தனுஷ் தான். ஆனா அதனால அவருக்கு படத்துல முழு உரிமையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி பிலிம்ல பயன்படுத்தியிருக்க காட்சிகள் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்டது அப்படின்னு வாதம் வச்சாலும் அதுல அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் அண்ட் செட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே தனுஷ் தான் உரிமையாளர் அப்படிங்கறனால காப்பிரைட் விஷயத்துல தனுஷ் பொய் சொல்றாருன்னு சொல்லவே முடியாது. ஆனா தனுஷ் பொய் பேசி இன்னொருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கிறாரு அப்படின்னு தனுஷ் மேல இன்டைரக்டா நயன்தாரா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நயன்தாரா, விக்னேஷ் சிவனுக்கு பொலிட்டிக்கல் ரீதியா சப்போர்ட் இருக்கிறதால இந்த வழக்குடைய தீர்ப்பு யாருக்கு சாதகமா வரும் அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. சோ இந்த வழக்கை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.